சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தேக்கி வைத்திருந்த குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே முத்தாண்டியபுரம் பகுதியில் உள்ள ரகுநாதன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு குடோன் செயல்பட்டு வருகிறது. இந்த குடோனில் சட்டவிரோதமாக பட்டாசு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அதிகாலை திடீர் வெடி விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற 7000 பண்ணை மற்றும் வெம்பக்கோட்டை சாத்தூர் உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த வெடி விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் வெடி விபத்து தொடர்பாக குடோனின் உரிமையாளர்களான மணிசங்கர், குருநாதன் ஆகிய இருவரை 7000 பண்ணை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருக்குவளை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பயன்பாடற்ற நிலையில் கிடக்கும் பொது கழிவறையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் அமைந்துள்ள வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நாள்தோறும் ஏராளமான பொதுமக்கள் தங்களது சேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த ஏதுவாக அமைக்கப்பட்ட கழிவறை பயன்பாடற்று சிதிலமடைந்த நிலையில் உள்ளது. இதனால் அங்கு வரும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் கழிவறையை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என அகில பாரத இந்து மகாசபா சார்பில் கோவை முதல் குமரி வரை இந்து சுவாமிமான் யாத்திரை கடந்த 25ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த யாத்திரை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை வந்தடைந்த போது அகில இந்திய இந்து மகாசபாவின் தேசிய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகாராஜ் செண்பகவள்ளி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் பயங்கரவாதத்தை முறியடிக்கும் மத்திய அரசின் செயல்பாடுகளுக்கு இந்திய மகாசபா உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதத்தில் மதம் பார்க்கக்கூடாது என்றும் பயங்கரவாதம் யார் செய்தாலும் அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். பயங்கரவாதி விஷயத்துல செக்குலர் என்பதே கிடையாது. இது ஆதங்கவாதி தீவிரவாதிகளுடைய செயல். ராபர்ட் வதேரா, ராகுல் காந்தி போன்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் 1-2 பேர் இது ஒரு செக்குலர் மாதிரி நினைச்சு பேசுறாங்க. இது தவறான செயல். இது நாட்டுக்கு நல்லதல்ல. அவங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். எங்களுடைய சுவாமிமான் யாத்திரா இது 2வது சுவாமிமான் யாத்திரா. முதல் சுவாமிமான் யாத்திராவில் சுற்றி ராமேஸ்வரம் இந்த கோயில்களுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை செய்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டினோம். இப்போ இந்த 2வது சுவாமிமான் யாத்திராவில் இந்துக்களுடைய பாதுகாப்பு, இந்துக்களுக்கு விழிப்புணர்வு, தேசத்தினுடைய பாதுகாப்பு இவை பற்றி நாங்கள் யோசனை பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்கப்பட வேண்டும். இந்து ராஷ்டிரம் உருவாக்கப்பட வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இங்கே தஞ்சையில் இருக்கக்கூடிய மகாமகம் அந்த கும்பமேளா அது நம்முடைய தேசிய அளவில் பிரமாதமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு இந்து மகாசபா பிரதான மந்திரியை பார்த்து, உள்துறை அமைச்சரை பார்த்து நாங்கள் தகவல் சொல்ல இருக்கிறோம். இந்த பயங்கரவாதத்தை எந்த நேரத்தில் நாம் எதிர்த்து கொண்டே இருப்போம். பயங்கரவாதத்தை முறியடிக்க மத்திய அரசுடைய செயல்பாட்டுக்கு இந்து மகாசபா உறுதுணையாக இருக்கும். பயங்கரவாதம் என்பது செக்குலர் இல்லை. அதிலே மதம் பார்க்கக்கூடாது. பாபநாசம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நாகை எம்எல்ஏ ஆலூர் ஷா நவாஸ் கலந்து கொண்டார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள திருப்பாலைத்துறை ஆபிதீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 27ஆம் ஆண்டு விழா கோலாகலமாக பள்ளி தாளாளர் காஜா முகதீன் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷா நவாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் பள்ளி குழந்தைகளின் நடனம் மற்றும் சாகச நிகழ்ச்சிகளை கண்டு களித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர்கள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டியில் வட்டார மேற்பார்வையாளர்களை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரில் அங்கன்வாடி பணியாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் ஆண்டிப்பட்டி வட்டார மேற்பார்வையாளர்களாக செயல்படும் முருகேஸ்வரி மற்றும் சுமதி ஆகியோர் அங்கன்வாடி பணியாளர்களை பாலியல் தொழிலில் ஈடுபட வலியுறுத்துவதாகவும், அங்கன்வாடி பணியாளர்களிடம் மாதந்தோறும் கட்டாய வசூல் செய்வதாகவும், லஞ்சம் தராத பணியாளர்களை விரோத போக்கால் பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் கூறி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மாநில அளவிலான போராட்டத்தை நடத்த உள்ளதாக அங்கன்வாடி பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டெய்சி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
ஆர்ப்பாட்டம் என்பது தமிழக அரசுக்கும் எங்களுடைய மகளிர் உரிமைத்துறை மற்றும் சமூக நலத்துறைக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் 1 வருடமாக கடிதம் கொடுத்து அதற்கான என்கொயரி நடைபெற்றும் இன்று வரை அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் மீண்டும் இந்த போராட்டத்தை சென்னையில் நடத்துவோம், தமிழகம் முழுவதும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.